மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் 19/8/2024 கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு திருவுருவப் படத்திற்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள், மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் பே. ராஜவேலு அவர்கள், அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு R. பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள், திரு L. சம்பத் அவர்கள், திரு RB. அசோக் பாபு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் சதுக்கத்தின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள கடலோர காவல்படை விமான தளத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். 18/8/2024 அன்று நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய மற்றும் மாநில அரசு அதிகாரிகள் பங்கேற்றார்கள். புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி சத்பவனா உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி 20/8/2024 நடைபெற்றது. தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் அவர்கள் உறுதிமொழியை வாசிக்க தலைமைச் செயல ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து ஆணையர் மற்றும் அரசு செயலர் திரு M. ராஜு அவர்கள் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் 20/8/2024 கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் க. லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் பே. ராஜவேலு அவர்கள், அரசு கொறடா திரு ஆறுமுகம் என்கின்ற AKD அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு S. ரமேஷ் என்கின்ற KSP அவர்கள், திரு R. பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள், திரு U. லட்சுமிகாந்தன் அவர்கள், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் அவர்கள், காவல்துறை இயக்குனர் ஜெனரல் திருமதி ஷாலினி சிங் அவர்கள், அரசு செயலர்கள் திரு ஆசிஷ் மாதோராவ் மோரே அவர்கள், திரு P. ஜவஹர் அவர்கள், திரு R. கேசவன் அவர்கள், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைதன்யா அவர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சத்பவனா உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள்.